வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இதமான ரொம்பவே குளிர்ச்சியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இதை சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1/2 லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பால் திக்காக சேர்க்கும்போது ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ பாலை சேர்த்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அடுத்து ஒரு கரண்டி வச்சு இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். அப்போ தான் பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுடலாம். பார்க்கும்போதே தெரியும், பால் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வருது. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்குதோ அது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து விட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகம் சாப்பிடாதவங்க 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து 150 கிராம் இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பால் கொதித்து திக்காகி வர வரைக்கும் இதை நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால் திக்காயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா கெட்டியாகிருக்கு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்து விட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஏர் டைட்டான பாக்ஸ் இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸில் கூட சேர்த்து விட்டு அது மேலே அலுமினியம் ஃபாயில் இருந்தால் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதே மாதிரி மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாகிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி அரைக்கும்போது ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. மறுபடியும் நம்ம அதே பாக்ஸில் சேர்த்து விட்டு மூடி வச்சு ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போது ஐஸ்கிரீம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு நம்ம ஐஸ்கிரீமை எடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக வருது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நமக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.